வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம சேனல்ல ஏற்கனவே சென்னை அப்கமிங் மெகா ப்ராஜெக்ட்ஸ் 2026 அப்படின்னு 3 வீடியோஸ் போட்டிருப்போம். அந்த வீடியோவுடைய 4வது பார்ட் தான் இந்த வீடியோ. அதன்படி சென்னைக்கு இனிவரும் காலகட்டங்கள்ல வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சென்னைய பத்தி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, சென்னை வந்து தமிழ்நாட்டுடைய தலைநகரம் அப்படின்றத தாண்டி தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான எக்கனாமிக் பவர் ஹவுஸாவே சென்னை இருக்குது. இந்த ஒரு சென்னைக்கு தான் இனி வரும் காலகட்டங்கள்ல வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஏரோஸ்பேஸ் பார்க். இந்த ஒரு ஏரோஸ்பேஸ் பார்க் அப்படின்றது சென்னைக்கு பக்கத்துல உள்ள ஸ்ரீபெரும்புதூர்ல தான் அமையவிருக்கு. இந்த ஒரு ஏரோஸ்பேஸ் பார்க்க கொண்டு வரதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஈகோசிஸ்டத்தை ஏரோஸ்பேஸ் மற்றும் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்ல உருவாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு ஏரோஸ்பேஸ் பார்க் ப்ராஜெக்ட்டை கொண்டு வராங்க. அதன்படி டிட்கோவும் சிப்காட்டும் இணைஞ்சுதான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை முன்னெடுக்கிறாங்க. அதன்படி ஸ்ரீபெரும்புதூர்ல 250 ஏக்கர் நிலப்பரப்பளவுல இந்த ஒரு ஏரோஸ்பேஸ் பார்க் அப்படின்றது அமையவிருக்கு. அதன்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், குறிப்பா ரோட்ஸ், ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜ், எலக்ட்ரிசிட்டி போன்ற விஷயங்களோட சேர்த்து இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்காண்டி டிட்கோ வந்து ஒரு அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் அண்ட் டிசைன் இன்ஜினியரிங் சென்டரையும் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அதன்படி இந்த ஒரு ஏரோஸ்பேஸ் பார்க்குள்ள சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர், அப்புறம் வேர்ஹவுஸ் ஃபெசிலிட்டி போன்ற விஷயங்கள் இந்த ஒரு ஏரோஸ்பேஸ் பார்க்குள்ள வர இருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட மொத்தம் 2 பேஸா பிரிச்சிருக்காங்க. அதன்படி பேஸ் 1 படி 5.54 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் அளவுல ரூபாய் 250 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு ஏரோஸ்பேஸ் பார்க் உடைய பேஸ் 1 பணிகள் அப்படின்றது நடக்கவிருக்கு. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது மார்க்கெட் ஆஃப் இந்தியா. இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, சென்னையை ஒரு மேஜரான ட்ரேடிங் ஹப்பா மாத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு மார்க்கெட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ப்ராஜெக்ட்டை கொண்டு வராங்க. அதன்படி சென்னையில உள்ள எஸ்பிஆர் சிட்டில 6 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் அளவுல 5000 ஷாப்ஸ் உள்ளடக்கினதா இந்த ஒரு மார்க்கெட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ப்ராஜெக்ட்டை கொண்டு வர இருக்காங்க. இது வந்து சென்னையுடைய பொருளாதாரத்தை ஃபியூச்சர்ல பூஸ்ட் பண்றதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மார்க்கெட் ஆஃப் இந்தியா ப்ராஜெக்டின் படி மல்டி லெவல் கார் பார்க்கிங், பேஸ்மெண்ட் பார்க்கிங், அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ், அப்புறம் எஸ்கலேட்டர்ஸ், லிஃப்ட் போன்ற பல வசதிகளோட இந்த ஒரு மார்க்கெட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ப்ராஜெக்ட் வர இருக்கு. நம்ம லிஸ்ட்ல தேர்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது டிஎல்எஃப் டவுன் டவுன். இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை டிட்கோவும் டிஎல்எஃப் லிமிடெடும் இணைஞ்சுதான் முன்னெடுக்கிறாங்க. அதன்படி சென்னையில உள்ள டாராமணில 26.64 ஏக்கர் நிலப்பரப்பளவுல ஒரு ஐடி பார்க் அப்படின்றது ரூபாய் 5000 கோடி ரூபாய் செலவுல அமையவிருக்கு. அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு டிஎல்எஃப் டவுன் டவுன் ஐடி பார்க் மூலமா கிட்டத்தட்ட 70,000 ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல 4வது பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது வட சென்னை வளர்ச்சி திட்டம். சென்னையை பொறுத்த வரைக்கும் மத்திய சென்னை மற்றும் தென் சென்னை ஆகிய இந்த 2 பகுதிகள் வந்து ரொம்பவே டெவலப் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் வட சென்னையையும் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் கடந்த 2023ஆம் ஆண்டு நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால இந்த ஒரு வட சென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்ற ஒண்ணு அறிவிக்கப்பட்டுச்சு. தொடக்கத்துல இந்த ஒரு வட சென்னை வளர்ச்சி திட்டத்திற்கு கீழே 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா படிப்படியா இந்த ஒரு வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழே பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு இப்ப கிட்டத்தட்ட 6400 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த ஒரு வட சென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்றது மெயினா வட சென்னையுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த் கேர், எஜுகேஷன், அப்புறம் ஹவுசிங் ஆகிய இந்த விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணணும். அதோட சேர்த்து கிளீனான ட்ரிங்கிங் வாட்டர், சீவேஜ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் மாடர்னைஸ்டு ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் ஆகியவற்றை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு வட சென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்ற ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய ஒரு பகுதியா சென்னை மெட்ரோபாலிட்டியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி சிஎம்டிஏ சார்பில் வால்டாக்ஸ் ரோட்ல 700 புது ஹவுசிங் யூனிட்ஸ் அப்படின்றது ரூபாய் 129.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கட்டப்பட இருக்கு. அதே போல ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ரோட்ல 776 ஹவுசிங் யூனிட்ஸ் அப்படின்ற ஒண்ணு ரூபாய் 143.56 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கட்டப்பட இருக்கு. அதை தொடர்ந்து வில்லிவாக்கம் மற்றும் ராயபுரம் ஆகிய இந்த 2 பகுதிகளில்
பிளே கிரவுண்ட்ஸ் அப்படின்ற ஒன்னும் கட்டப்பட இருக்கு. அதை தொடர்ந்து தொண்டியர்பேட்ல 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு ஸ்போர்ட்ஸ் எரினா அப்படின்ற ஒன்னு அமைக்கப்பட இருக்கு. இதோட ஜவஹர் நகர் பெரியார் நகர் லைப்ரரிய 4 கோடி ரூபாயில அப்கிரேடும் பண்ணப்பட இருக்கு. அதே போல கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் ஜிசிசி சார்பில் 204 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற ஒன்னு முன்னெடுக்கப்பட இருக்கு. குறிப்பா மாதவரம் மற்றும் விநாயகபுரம் ஆகிய இந்த 2 பகுதிகளில் உள்ள பஸ் டெர்மினலை அப்கிரேட் பண்றதோட சேர்த்து அடிஷனலா சில ஸ்கூல் கிளாஸ் ரூம்ஸ் அப்படின்ற ஒன்னும் வர இருக்கு. அதோட சேர்த்து பெரம்பூர்ல ஒரு ஃபிஷ் மார்க்கெட் அமைக்கப்பட இருக்கு. அப்புறம் பாண்ட் ரீஸ்டோரேஷன் அப்படின்ற ஒன்னு நடக்க இருக்கு. இதோட சேர்த்து வடசென்னையில உள்ள பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், குறிப்பா ஜோன் 1ல இருந்து ஜோன் 8 வரைக்கும் உள்ள பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கான சேஃப்டி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற ஒன்னு நடக்கவிருக்கு. பெரியார் நகர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஃபெசிலிட்டியா அப்கிரேட் பண்ணப்பட இருக்கு. இதுல நிறைய அட்வான்ஸ்டு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒன்னும் ரூபாய் 77 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வாங்கப்பட இருக்கு. சோ இது போல இன்னும் பல ப்ராஜெக்ட்ஸ் இந்த ஒரு வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ இருக்கு. சோ அத பத்தி தனியா நம்ம சேனல்ல ஒரு வீடியோ மேக் பண்ணனும் அப்படினா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அத பத்தி தனியா ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். நம்ம லிஸ்ட்ல 5ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஏர்போர்ட் கிளாம்பாக்கம் மெட்ரோ ப்ராஜெக்ட். சோ சென்னையில ஏற்கனவே மெட்ரோ உடைய பேஸ் 2 பணிகள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. கடந்த 2009ஆம் ஆண்டு முதற்கட்டமா சென்னையில 54 கிலோமீட்டர் தூரத்துக்கு மெட்ரோ ரயில் திட்டம் அப்படின்ற ஒன்னு கொண்டு வரப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து இந்த ஒரு மெட்ரோ பேஸ் 2 படி ஏற்கனவே இருக்கிற 54 கிலோமீட்டர் லென்த் அளவிலான மெட்ரோ ரயில்ஸோட சேர்த்து கூடுதலா 119 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஒரு மெட்ரோ ரயில் திட்டம் அப்படின்ற ஒன்னு சென்னையை ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி வர இருக்கு. சோ அதை தொடர்ந்து தான் இப்ப சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸை கனெக்ட் பண்ற மாதிரி 15.46 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரூபாய் 9335 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படின்றதும் வர இருக்கு. இதுக்கான டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை இப்ப ரெடி பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி 13 எலிவேட்டட் ஸ்டேஷன்ஸ் அப்படின்றது வர இருக்கு. அதோட இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஃபியூச்சர்ல செங்கல்பட்டு வரைக்கும் எக்ஸ்டெண்டும் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இந்த ஒரு மெட்ரோ எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்டின் படி நிறைய முக்கியமான லொகேஷன்ஸை கவர் பண்ணுது. குறிப்பா பல்லாவரம், குரோம்பேட், தாம்பரம், பெருங்களத்தூர், அப்புறம் வண்டலூர் ஆகிய இந்த பகுதிகளெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் கவர் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கிளாம்பாக்கம் ஏர்போர்ட் மெட்ரோ ப்ராஜெக்டின் படி நிறைய முக்கியமான டிரான்சிட் ஹப்பான சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், அப்புறம் கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் ஆகிய இந்த இடங்களெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் கவர் பண்ணுது. நம்ம லிஸ்ட்ல 6ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சிங்கார சென்னை ஸ்மார்ட் கார்டு. சோ ஏற்கனவே சென்னையில இந்த ஒரு சிங்கார சென்னை ஸ்மார்ட் கார்டை மெட்ரோ ரயில்ல பயணிக்கிற பேசஞ்சர்ஸ் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில தான் இப்ப இந்த ஒரு சிங்கார சென்னை ஸ்மார்ட் கார்டை சென்னையில உள்ள எம்டிசி பஸ்ஸஸ்ல பயணிக்கிற பேசஞ்சர்ஸும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான சிங்கார சென்னை ஸ்மார்ட் கார்டையும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதன்படி இந்த ஒரு சிங்கார சென்னை ஸ்மார்ட் கார்டை வாங்கி அதுல நம்ம ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டா சென்னையில உள்ள என்டிசி பஸ்ஸஸ்ல டிராவல் பண்ணும்போது நம்ம டிக்கெட்டுக்கு பணமா தராம இந்த கார்டு மூலமா நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதனால சில்லறை வாங்குறது கொடுக்கிறது இந்த பிரச்சனைகள் வராம இருக்கும். சோ இதனால இந்த ஒரு சிங்கார சென்னை ஸ்மார்ட் கார்டும் மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு வரவேற்பையும் பெறுது. சோ இத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ see you next video until signing off by Sabari Karthik.